கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாக்கோபு 4 அதிகாரம் 10 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது, மனம் திரும்பும் போது, நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் தாழ்த்தும் போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்த்தும் போது அவர் அவருடைய கிருபைகளை நமக்கு கொடுக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே இருதயத்திலே பெருமை இருக்கும் என்றால் தேவன் நமக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்பார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம், நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம். தேவன் நம்மை மன்னித்து அவருடைய கிருபையினால் நிரப்புவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று. நாம் தேவ சமூகத்திலே தாழ்த்தும் போது அவர் நமக்கு மனம் இறங்குவார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நாம் மனம் திரும்பும் போது நம்மை மன்னித்து அவருடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துவோம், தேவன் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், பிலிப்பியர் 2 அதிகாரம் 3 ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எதையுமே சுயநலத்துக்காக அல்லது வீணான பெருமைக்காக செய்யாமல் மனத்தாழ்மையோடு மற்றவர்களை நம்மை விட மேன்மையாக நாம் எண்ண வேண்டும். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை நம்மை விட மேன்மையாக எண்ணுவது கிடையாது. எப்பொழுதுமே மற்றவர்களை குறை கூறுவதே பழக்கமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை நாம் குறை பேசாமல் நாம் மற்றவர்களை மேன்மையாக எண்ணும் போது, நாம் மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நாம் மற்றவர்களை மன்னிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை தர வேண்டுமென்றால் எப்பொழுதுமே மற்றவர்களை நம்மை விட நம் மேன்மையாக எண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்திலே தாழ்மையின் சுபாவம் இருந்தால் நாம் மற்றவர்களை மேன்மையாக பார்ப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை உயர்த்த வேண்டுமென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் மற்றவர்களை மேன்மையாக எண்ணுவோம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 22 அதிகாரம் 4 தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் தாழ்மையோடு வாழும்போது, கர்த்தரை குறித்த பயத்தோடு வாழும்போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. நமக்கு ஜீவனை கொடுப்பார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம், தாழ்மையோடு வாழ்ந்து கர்த்தருடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 29 அதிகாரம் 23 மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான் என்று வசனம் கூறுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அகந்தை இருக்குமென்றால், பெருமையான எண்ணங்கள் இருக்குமென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்த்தப்பட்டு போவோம், ஆசீர்வாதங்களை இழந்து போவோம். நமக்குள்ளே மனத்தாழ்மை இருக்கும் என்றால் கனமடைவோம், உயர்வுகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பார், நம்மை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இருதயத்திலே அகந்தையோடு பெருமையோடு இருக்காதபடிக்கு மனத்தாழ்மையுள்ளவர்களை நடப்போம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷ பகுதி 18 அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை அங்கே சொல்லுகிறார்.
அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை அங்கே சொல்கிறார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாய் இருமென்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட மற்றவர்களை ஒருபோதும் நாம் அற்பமாய் எண்ணக்கூடாது. நம்மை நீதிமான்கள் என்று எண்ணிவிட்டு மற்றவர்களை நாம் அற்பமாய் எண்ணினோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போவோம். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நாம் தாழ்த்துகிற ஒரு பிள்ளைகளாய் இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருபோதும் மற்றவர்களை அற்பமாய் எண்ணாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்திலே நம்முடைய பாவங்களை உணர்ந்து, நம்முடைய குற்றங்களை உணர்ந்து, நம்முடைய தவறுகளை உணர்ந்து மனம் திரும்புவோம். தேவனுக்கு முன்பாக மனம் திரும்பும் போது, பாவியாகி என் மேல் கிருபையாய் இரும் என்று ஆயக்காரனை போல தாழ்த்தும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. உயர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி மனம் திரும்பி வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்துக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கனிமணி போல எங்களை பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. உடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வருதிக்க பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்கும் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ, என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. வேலை காரியங்கள் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் மனம் இறங்குவீராக. அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேரே சகாயர், என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலைகளை சாதமாய் மாற்றி கொடுங்க. ஒவ்வொரு குடும்பங்களும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, அந்த குடும்பத்துல தேவ சமாதானத்தை கொடுங்க. இப்படி நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. இப்படிய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். இந்த இரவு நேரத்துல இன்பமான நித்திரையை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களையும், பிரச்சனைகளையும், மரண பயங்களையும், இருளின் அதிகாரங்களையும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்படிய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு பாதுகாப்பு, நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு கோட்டையுமாய் இருக்கிறீர். உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.